உங்களுக்கு ஒரு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டால், அதாவது ஒரு அடிபட்டுடுச்சுன்னா, உடனே மருத்துவமனைக்கு சென்று ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த எக்ஸ்ரேல உடைந்த எலும்பு மிக தெளிவா தெரியும். மருத்துவர் அதை பார்த்துட்டு, இதோ இங்கதான் பிரச்சனை இருக்கு, இதுக்கான சிகிச்சை இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். கரெக்ட். பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஆனா மனிதர்களாகிய நாம் நமது அன்றாட வாழ்க்கையிலும் நமது கேரியரிலும் அல்லது உறவுகளிலும் தோல்விகளை சந்திக்கும்போது அதற்கான காரணங்களை தேட அந்த மாதிரி எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் நம்மிடம் இல்ல. உண்மைதான். அப்படி ஒரு மிஷின் இருந்தா வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். ஆமா, நாம் அந்த உண்மையான காரணத்தை தேடுவதில்லை. அதற்கு பதிலாக நாம் என்ன பண்றோம்னா, நமக்கு மிகவும் பிடித்த ஒரு தற்காப்பு உத்தியை கையாளுகிறோம். அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதும் சூழ்நிலைகளின் மீதும் அல்லது மாயை மீதும் பழியை போடுவது. அது மனித மனதின் மிக சாதாரணமான ஒரு தப்பிக்கும் வழி. அதாவது உங்க சொந்த பலவீனத்தை ஒப்புக்கொள்வதை விட கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்களை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு நம்புவது மனதிற்கு ஒரு ஆறுதலை தருது. சரியாகச் சொன்னீர்கள். இந்த ஆழமான பகுப்பாய்வில் நாம் இன்று எடுத்துக்கொண்டுள்ள மூல ஆதாரம் மார்ச் 26, 2026 அன்று பிரசுரிக்கப்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக உரை, அதாவது ஒரு முரளி. இது ஒரு முக்கியமான உரை. ஆமா, ஆனா இதை நாம் ஏதோ ஒரு மத போதனையாகவோ அல்லது சடங்குகளாகவோ பார்க்கப் போவதில்லை. மாறாக, நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் வேலைப்பழு, கவனச்சிதறல்கள் மற்றும் மன அழுத்தத்தை கையாளுவதற்கான ஒரு உளவியல் கையேடாக, ஒரு பிராக்டிக்கலான மேனுவலாகத்தான் இதை அணுகப் போகிறோம். இது ஒரு நல்ல அணுகுமுறை. இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், நாம் ஒரு தவறு செய்துவிட்டு சூழ்நிலையையோ அல்லது மாயையையோ குறை சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை அப்படிங்கிறத இந்த உரை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்பட்டமாக உடைக்கிறது. கண்டிப்பா. உண்மையான மாற்றம் எங்கே தொடங்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இது ஒரு மிகச்சிறந்த புள்ளி. நாம் ஏன் நமது இலக்குகளை அடைய தவறுகிறோம் என்பதை பற்றி இந்த உரை மிக தெளிவாக விவாதிக்கிறது. ஆமா, குறிப்பா அந்த மாயை அப்படிங்கிற கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. ஆன்மீக பயணத்திலோ அல்லது சாதாரண வாழ்க்கையிலோ பின்தங்கும் பலர் மாயை, அதாவது ஏதோ ஒரு கெட்ட சக்தி அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாத தடங்கள் தங்களுக்கு இடையூறு செய்வதாக குறை சொல்றாங்க. ஆனால் இந்த உரை அதை வன்மையாக மறுக்கிறது. ஆஹா, மாயை என்பது வெளியில் இல்லை, அது உங்க கவனச்சிதறலின் மறுபெயர்தான் என்றது ஆணித்தரமாக வாதிக்கிறது. இந்த உரை உண்மை புன்முறு பள்ளிப்பொடு உதாரணம் அதை மிக அழகாக விளக்குகிறது. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவன் வகுப்புகளை கட் செய்கிறான், விளையாட்டு மைதானத்திலேயே சுற்றித் திரிகிறான். அதாவது படிப்பில் சற்றும் கவனமில்லாம கெட்ட சகவாசத்தில் சிக்கிக் கொள்கிறான். ஆமா, அந்த கெட்ட சகவாசத்துல சிக்கி தேர்வில் தோல்வி அடைகிறான். இப்போ அவனது தோல்விக்கு மாயைதான் காரணம் என்றோ அல்லது பிரபஞ்சம் அவனுக்கு எதிராக சதி செய்கிறது என்றோ நாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அது முட்டாள்தனமா இருக்கும். அவனது நடத்தை சரியில்லை, அவனது கவனம் சிதறியுள்ளது என்று அவனது ஆசிரியர் அவனுக்கு தோல்விச் சான்றிதழ் தான் தருவார். அதே போலதான் இந்த உலகளாவிய அறிவை கற்கும் போதும் சரி, வாழ்க்கையில் முன்னேறும் போதும் சரி, கவனச்சிதறலுக்கு அவரவர் சுய பலவீனமே காரணம் என்று இது சுட்டிக்காட்டுகிறது. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விளக்கம் இது. இதை இன்றைய தொழில்நுட்ப உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். ஓ, எந்த மாதிரியான தொழில்நுட்ப ஒப்பீட்டை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது, நாம் மணிக்கணக்கில் நமது மொபைலில் சமூக வலைத்தளங்களை ஸ்க்ரோல் செய்து நேரத்தை வீணாக்கிவிட்டு, இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம் என்னை அடிமையாக்கிவிட்டது, அது என் நேரத்தை திருடிவிட்டது என்று குறை சொல்கிறோம். ஆமா, இது இப்போ நிறைய பேர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையில் நாம் எந்த மாதிரியான கண்டென்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த வீடியோக்களில் அதிக நேரம் செலவிடுகிறோம் என்பதை பொறுத்துத்தானே அந்த அல்காரிதம் நமக்கு தகவல்களை தருது. நாம் எதை தேடுகிறோமோ அதைத்தான் அது காட்டுகிறது. மிக துல்லியமான ஒப்பீடு. அந்த அல்காரிதம் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். அல்காரிதம் என்பது தானாக எதையும் உங்கள் மூளைக்குள் திணிப்பதில்லை. கரெக்ட், அது தானா எதையும் பண்றதில்ல. நீங்கள் ஏற்கனவே எந்த விஷயங்களில் பலவீனமாக இருக்கிறீர்களோ, எது உங்களை எளிதில் ஈர்க்கிறதோ அந்த தரவுகளை சேகரித்து அதை மட்டுமே உங்களுக்கு பரிமாறுகிறது. இந்த உரை குறிப்பிடும் மாயை அல்லது கெட்ட சகவாசம், அதை சமஸ்கிருதத்துல சங்டோஷ் என்று சொல்வார்கள், அதுவும் அதே போலதான் செயல்படுகிறது. ஓ, அப்ப மாயை என்பது வெளியிலிருந்து வர்றதில்லையா? இல்லவே இல்லை. மாயை என்பது வெளியிலிருந்து வந்து உங்களை தாக்கும் ஒரு அரக்கன் அல்ல. உங்கள் மனதில் ஏற்கனவே உள்ள பலவீனங்கள், ஈகோ அல்லது ஆசைகள் மீது அது எளிதாக ஒட்டிக்கொள்கிறது.
ஆக அந்த அல்காரிதம் எப்படி நமது விருப்பங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதோ அதேபோல மாயை என்பது நமது சொந்த பலவீனங்களின் பிரதிபலிப்பு மட்டுமே என்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். இதன் பின்னணியில் உள்ள உளவியலை புரிந்து கொள்வது அவசியம். நமது தோல்விக்கு மாயை அல்லது அல்காரிதம் கொன்ற புறக்காரணிகளை குறை கூறுவது என்பது நம்முடைய ஈகோ அல்லது அகங்காரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது எப்படி நம்ம ஈகோவை காப்பாத்துது? இப்போ நான் சோம்பேறியாக இருந்து விட்டேன் அல்லது நான் தவறான முடிவை எடுத்து விட்டேன் என்று நேர்மையாக ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனின் ஈகோவிற்கு மிகப்பெரிய வலியை தரும். அதனால் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை என்று பழிப்போவது மூளைக்கு எளிதாக இருக்கிறது. ஆமா, அது ஒரு ஈஸியான எஸ்கேப் ரூட். ஆனா ஒரு நபர் எப்போது இந்த மாயக் கண்ணாடியை உடைத்து தனது குறைகளை தானே ஆராய்ந்து சுய பொறுப்பை, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக கையிலெடுக்கிறாரோ அப்போதுதான் உண்மையான முன்னேற்றம் தொடங்கும் என்பதை இந்த உரை ஆழமாக பதிவு செய்கிறது. சுய பொறுப்புதான் எல்லாவற்றிற்கும் முதல் படி என்பது தெளிவாக புரிகிறது. ஆனால் சூழ்நிலைகளை குறை சொல்லாமல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்று வந்துவிட்டால் அடுத்ததாக எழும் மிகப்பெரிய கேள்வி இதை எப்படி நடைமுறையில் சாத்தியப்படுத்துவது என்பதுதான். அது ஒரு முக்கியமான கேள்வி. வெறும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளில் மூழ்கியிருக்கும் ஒருவரால் இது முடியுமா? இங்குதான் இந்த உரை ஒரு மிக ஆச்சரியமான முரண்பாட்டை முன்வைக்கிறது. இந்த ஆன்மீக படிப்பில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள், யார் உயர்ந்த நிலையை, அதாவது ராஜ்ய பதவியை அடைவாங்க என்பதை பற்றி இது பேசுகிறது. இது கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. பொதுவாக நாம என்ன நினைப்போம்? ஆன்மீக மையங்களிலோ அல்லது ஆசிரமங்களிலோ தங்கி உலகப் பொறுப்புகள் எதுவுமின்றி முழு நேரமும் அமைதியாக தியானம் செய்பவர்கள்தான் இதில் உச்சத்தை தொடுவார்கள் என்று நினைப்போம். ஆமா, அதுதான் பொதுவான ஒரு எண்ணம். ஆனால் உரை என்ன சொல்கிறதென்றால், இல்லறத்தில், அதாவது அன்றாட குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களே, ஹவுஸ் ஹோல்டர்ஸ், அவர்களே ஆன்மீக படிப்பு மற்றும் கற்பித்தலில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று கோருகிறது. ஆமாம், அது பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு கருத்துதான். எனக்கும் இது மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டுக்கடன் கட்டும் பிரச்சினைகள் இருக்காது, குழந்தைகளின் கல்வி பற்றி கவலை இருக்காது, அவர்கள் அமைதியான சூழலில் இருப்பார்கள். உண்மைதான், அவர்களுக்கு வெளிப்புற அழுத்தங்கள் குறைவு. ஆனால் குடும்பஸ்தர்களுக்கு அன்றாட வாழ்வில் அலுவலக அரசியல், இஎம்ஐ, டிராஃபிக் என 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கையில் மையங்களில் இருப்பவர்களுக்குத்தான் அகங்காரம் மற்றும் ஈகோவால் அதிக புயல்கள் வருகின்றன என்றும், குடும்பஸ்தர்கள் மாயையின் புயல்களை குறைவாகவே சந்திக்கிறார்கள் என்றும் இந்த உரை கூறுவது முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறதே. இது மேலோட்டமாக பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் இதை பற்றிய உளவியல் மற்றும் நடைமுறை பார்வையை நாம் தர்க்க ரீதியாக அணுகினால் இதிலுள்ள ஆழமான உண்மை புரியும். ஓ, அப்படியா? அது என்ன உண்மை? நீங்கள் ஒரு அமைதியான, பாதுகாக்கப்பட்ட சூழலில், அதாவது ஆசிரமம் அல்லது மையங்களில் இருக்கும்போது உங்களை சீண்டுவதற்கோ உங்கள் பொறுமையை பரிசோதிப்பதற்கோ அங்கு பெரிய அளவில் எந்த வெளிக்காரணிகளும் இருக்காது. கரெக்ட். அங்க ஒரு சேஃப் பபிள் இருக்கு. அத்தகைய தனிமையில் வாழ்வது ஒரு வகையான தப்பித்துச் செல்லுதல், எஸ்கேபிசம். அங்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வராததற்கு நீங்கள் அமைதியாக இருப்பது காரணம் அல்ல, உங்களை சுற்றி பிரச்சனைகள் இல்லாததுதான் காரணம். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். ஆனால் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வந்தால் கூட அங்குள்ளவர்களின் ஈகோ மிகப்பெரிய அளவில் மோதிக்கொள்ளும். அதனால்தான் அங்கு ஈகோவின் புயல்கள் அதிகம் என்று இந்த உரை குறிப்பிடுகிறது. ஓ, இப்ப புரியுது. அதாவது நீங்க ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் பழகிக்கொண்டு நான் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் என்று சொல்லிக் கொள்வதற்கும் நிஜமாகவே கொந்தளிக்கும் கடலில் இறங்கி நீந்துவதற்கும் உள்ள வித்தியாசம் போல இல்லையா? கடலில் நீந்துபவன்தான் உண்மையான சவால்களை சந்திக்கிறான். மிக சரியான உதாரணம். நிஜ உலக பிரச்சினைகளில் குடும்பஸ்தர்களாக வாழ்வது என்பது ஆன்மீகம் மற்றும் மனநல பயிற்சிக்கான மிகச்சிறந்த பயிற்சிக்களம், அதாவது ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட். சூப்பர். குடும்பஸ்தர்கள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த மன அமைதிக்கான அறிவை, தத்துவங்களை ஏதோ புத்தகத்தில் படித்துவிட்டு மூடி வைப்பதில்லை. அவர்கள் அதை உடனடியாக அன்றாட வாழ்க்கையில் தங்கள் மேலாளரிடம் பேசும்போதோ அல்லது குடும்பத்தில் ஒரு சச்சரவு வரும்போதோ பயன்படுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆமா, அவங்களுக்கு வேற வழி இல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பொறுப்புகளுக்கு நடுவில், சவால்களுக்கு மத்தியில் அந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான சாதனை. தப்பித்துச் செல்வது எளிது, ஆனால் நிலைத்து நின்று எதிர்கொள்வதுதான் வளர்ச்சி. அது மிகவும் யதார்த்தமான ஒரு பார்வை. மேலும் இந்த உரையில் ஒரு வரலாற்று பின்னணியும் தற்போதைய காலகட்டத்தை பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் மனிதர்கள் 60 வயதில் குடும்பப் பொறுப்புகளை முடித்துக்கொண்டு காசிக்குச் சென்று அமைதியாக ஓய்வு பெற்றார்கள்.
ஆமாம், அத வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. இந்த உரை தற்போதைய காலகட்டத்தை தமோ பிரதான் காலம் என்று குறிப்பிடுகிறது. தமோ பிரதான் காலம், அது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? தமோ பிரதான் என்பது ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதர்கள் முழுமையாகச் சோர்வடைந்து இருண்டு போயிருக்கும் ஒரு காலகட்டத்தை குறிக்கும் சொல். ஓஹோ. இந்த காலத்தில் மனிதர்கள் சாகும் வரை தங்கள் வியாபாரத்தையும் குடும்பப்பட்டுதல்களையும் சொத்துக்களையும் விட மறுக்கிறார்கள். அவர்களால் எதையும் எளிதில் விட்டுக் கொடுக்க முடிவதில்லை. 100% உண்மை. இன்னைக்கு நிலைமை அதுதான். ஆஹா. இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் பழைய காலத்தைப் போல எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அந்த பொறுப்புகளுக்கு மத்தியிலேயே ஒரு தாமரை இலை தண்ணீர் போல உங்கள் மனதை லேசாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். அதுதான் குடும்பஸ்தர்கள் அடைய வேண்டிய உண்மையான வெற்றி என்று இந்த உரை வலியுறுத்துகிறது. நீங்கள் சொல்லும் இந்த விளக்கத்தை கேட்கும்போது பொறுப்புகளை சுமக்கும் குடும்பஸ்தர்கள் அதை எப்படி சாதிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் ஆவல் அதிகமாகிறது. தினமும் இவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டே அவர்கள் எப்படி மன அமைதியை பேணுகிறார்கள்? அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட் இருக்கு. ஆமா, அந்த மனநிலையை பற்றி இந்த உரை அடுத்து பேசுகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அது சுப்ரீம் தந்தை அல்லது இறைவன், அதாவது ஷிவ் பாபாவின் கட்டளை என்று நினைத்து செய்ய வேண்டும் என்று இது கூறுகிறது. கரெக்ட். அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லிக்கணும். ஜோ ஹுக்கும், அதாவது தங்கள் உத்தரவு அல்லது ஆஸ் யூ கமாண்ட் அப்படின்னு அடிக்கடி மனதிற்குள் சொல்லிக் கொள்வது புத்தியின் பூட்டை திறக்கும் என்றும், இதனால் எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றும் தவறான செயல்கள் நடப்பது தடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு விமர்சன பார்வையும் இருக்கிறது. தாராளமாகச் சொல்லுங்கள். அது என்ன தயக்கம்? எல்லாவற்றிற்கும் உங்கள் உத்தரவு, உங்கள் சித்தம் என்று தலையாட்டுவது நம்முடைய சுய சிந்தனையை, அதாவது ஃப்ரீ வில்லை அழித்து விடுவது போல இல்லையா? இது மனிதர்களை கண்மூடித்தனமாக ஒரு சக்திக்கு அடிமையாக்குவதைப் போல தோன்றுகிறது. தர்க்க ரீதியாக சிந்திக்கும் எவரும் இதை ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையாகத்தானே பார்ப்பார்கள். நீங்கள் எழுப்பும் இந்த சந்தேகம் மிகவும் தர்க்க ரீதியானது மற்றும் பலருக்கும் வரக்கூடியதுதான். வார்த்தைகளை மட்டும் மேலோட்டமாக பார்த்தால் இது கண்மூடித்தனமான அடிமைத்தனமாக தோன்றலாம். அப்புறம் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இதன் உளவியல் செயல்பாட்டே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோ ஹுக்கும் என்பது ஒருவரை அடிமையாக்கும் தத்துவம் அல்ல. மாறாக மனிதர்களை பாடாய்ப்படுத்தும் அகங்காரத்தையும் முடிவுகளைப் பற்றிய தேவையற்ற பயத்தையும் கீழே வைப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் கருவி. அது எப்படி ஒரு உளவியல் கருவியாக வேலை செய்கிறது? அது கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பாக. மனித மூளை எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது, நான் தான் இதை செய்கிறேன், என் புத்திசாலித்தனத்தால் தான் இது நடக்கிறது என்று நினைக்கும்போது, உங்கள் மூளை அந்த செயலின் முடிவோடு உங்கள் சுயமரியாதையை வலுவாக முடிச்சு போட்டுக்கொள்கிறது. அதாவது செல்ஃப் வர்த்தை அது கூட லிங்க் பண்ணிடுறோம். ஆமா. ஒருவேளை அந்த செயல் தோல்வியடைந்தால் உங்கள் ஈகோ சுக்குநூறாக உடைந்து போகிறது. நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், நான் தான் இந்த நிறுவனத்தை நடத்துகிறேன் என்ற அந்த நான் என்கிற நினைப்பு மனிதனுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தை தருகிறது. உண்மைதான், அந்த அழுத்தம்தான் பலரை மனச்சோர்வுக்கு உள்ளாக்குகிறது. இந்த சுமையை நாமே நமது தோள்களில் ஏற்றிக்கொள்கிறோம். இப்போது இந்த ஜோ ஹுக்கும் மனநிலையை பொருத்தி பாருங்கள். பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய சக்திக்கு உங்களை ஒரு கருவியாக மட்டும் அர்ப்பணிக்கும்போது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தையோ அல்லது உழைப்பையோ கைவிடுவதில்லை. ஓ, உழைப்பை நான் தான் கொடுக்கிறோம். ஆமாம். ஆனால் நீங்கள் முடிவுகளைப் பற்றிய பயத்தை, அந்த ஆங்ஸைட்டியை கைவிடுகிறீர்கள். இது நான் செய்யும் செயல் அல்ல, நான் ஒரு கருவி மட்டுமே, எனக்கு இடப்பட்ட கட்டளையை நான் என் முழு திறமையோடு செய்கிறேன் என்று நினைக்கும்போது அந்த சுமை மாயமாக மறைகிறது. இது கேட்பதற்கே மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது நாம் நமது வேலையையோ கடமையையோ தட்டி கழிப்பதில்லை, நாம் நமது உழைப்பை 100% கொடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனால் அந்த வேலையின் முடிவால் வரக்கூடிய பெருமையையோ அல்லது தோல்வியால் வரக்கூடிய அவமானத்தையோ அந்த மாபெரும் சக்தியிடம் ஒப்படைத்து விடுகிறோம். இதனால் நமது மூளை தோல்வியை பற்றிய பயத்தில் முடங்கி போகாமல் செயலை செய்வதில் மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது, இல்லையா? மிக சரி. இதைத்தான் நாம் ஈகோ இல்லாமல் செயல்படுவது என்கிறோம். உங்கள் அகங்காரம் விலகும்போது உங்கள் முடிவெடுக்கும் திறன் இன்னும் தெளிவாக வேலை செய்யும். தேவையற்ற உணர்ச்சி குழப்பங்கள் இருக்காது. ஆஹா, அதனாலதான் புத்தியின் பூட்டி திறக்கும்னு சொல்றாங்களா? ஆமாம். அதனால்தான் தவறுகள் நடப்பது குறையும் என்று இந்த உரை கூறுகிறது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் கூட என் தலையெழுத்தெல்லாம் என் கையில் என்று பதறும் ஒரு மேலாளரை விட,
நான் இந்த நிறுவனத்தின் இலக்கை நிறைவேற்றும் ஒரு கருவி என்று நினைத்து வேலை செய்யும் மேலாளர் மிக சிறந்த முடிவுகளை எடுப்பார். அருமையான விளக்கம். இப்படி ஈகோ இல்லாமல் மனதை லேசாக வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினால் நமது செயல்பாட்டு முறை எப்படி மாறும் என்பதை பற்றி இந்த உரையின் இறுதிக்கட்டத்தில் பார்க்கப் போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. எப்போதுமே மனதை லேசாக வைத்திருப்பவர்களின் நேரமும் எண்ணமும் வீணாவதில்லை என்று இது சொல்கிறது. நாம் எப்போதுமே வார்த்தைகளால் விவாதங்களால் சாதிக்க நினைப்பதை தாண்டி எண்ணங்களின் சமிக்கைகள், அதாவது சிக்னல்ஸ் ஆஃப் தாட்ஸ் மூலமாகவே காரியங்களை சாதிக்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறுகிறது. இதைத்தான் அமைதியின் சக்தி அல்லது பவர் ஆஃப் சைலன்ஸ் என்று விவரிக்கிறது. ஆமாம், இந்த இடத்தில்தான் இந்த உரையில் எனக்கு மிகவும் பிடித்த, நான் அதிகம் ரசித்த அந்த கார் பேட்டரி உதாரணம் வருகிறது. ஆமாம், அன்றாட வாழ்க்கையோடு ஆன்மீகத்தை இணைக்கும் அந்த கார் பேட்டரி உதாரணம் மிகவும் ஆழமானது. அதை நான் சொல்லேன். ஒரு காரின் பேட்டரி வீக்காக இருக்கும்போது கார் தானாக ஸ்டார்ட் ஆகாது. அப்போது நாம் என்ன செய்வோம்? காரின் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு ஸ்டீரிங் வீலை அடித்து அழுது கொண்டிருக்க மாட்டோம். கண்டிப்பா மாட்டோம். அல்லது காரை திட்டித் தீர்க்க மாட்டோம். உடனடியாக வழியில் செல்பவர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ கொஞ்சம் வண்டியை தள்ளிவிடுங்களே என்று உதவி கேட்போம். ஒரு சிறிய தள்ளுதல், ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் கிடைத்தவுடன் கார் ஸ்டார்ட் ஆகிவிடும். நாம் நமது பயணத்தை தொடர்வோம். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அதேபோலதான் உங்கள் நம்பிக்கை குறையும்போது, மனதின் சக்தி தீர்ந்து போகும்போது, உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடம் கொஞ்சம் உதவி பெற்று முன்னேற வேண்டும். பலவீனத்தை நினைத்து அங்கேயே முடங்கி கிடக்கக்கூடாது என்று இந்த உரை அறிவுறுத்துகிறது. இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் பார்வை. நாம் பல நேரங்களில் மனச்சோர்வையோ அல்லது உணர்ச்சிபூர்வமான தளர்ச்சியையோ ஒரு ஒழுக்க வீழ்ச்சியாக, ஒரு தனிப்பட்ட தோல்வியாக பார்க்கிறோம். ஆமா, நான் ஏன் இப்படி பலவீனமாக இருக்கிறேன் என்ற நாமே தண்டித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த உரை மனச்சோர்வை ஒரு இயந்திர கோளாறு, மெக்கானிக்கல் ஃபெயிலியர் போல அணுகுகிறது. ஒரு காரின் பேட்டரி டவுன் ஆனால் கார் கெட்டது என்ற அர்த்தமில்லை. அதற்கு வெளியிலிருந்து ஒரு ஸ்பார்க் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அட, இது ஒரு முற்றிலும் புதிய கோணம். நாம் அதை அப்படி பார்ப்பதில்லை. காரின் உள்ளே உட்கார்ந்து கொண்டே உங்களால் காரை தள்ள முடியாது. உங்களுக்கு வெளியிலிருந்து ஒரு சக்தி தேவை. உளவியலில் இதைத்தான் நாம் சமூக ஆதரவு, சோஷியல் சப்போர்ட் என்கிறோம். ஓ, கரெக்ட். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அந்த உதவியை கேட்பதற்கு கூட அந்த ஈகோ அல்லது அகங்காரம் தடையாக வந்து நிற்கக்கூடாது. நான் ஏன் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஈகோவா? ஆமா, நான் யாருக்கும் குறைந்தவன் இல்லை என்ற ஈகோ வரும்போதுதான் நாம் நமது பலவீனத்திலேயே பல மாதங்கள், சில நேரங்களில் பல வருடங்கள் தேங்கிப் போய்விடுகிறோம். உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களிடம், அவர்கள் உங்கள் வழிகாட்டியாகவோ நல்ல நண்பராகவோ இருக்கலாம், அவர்களிடம் ஒரு பாசிட்டிவான வார்த்தையை கேட்பதோ ஒரு ஆலோசனையை பெறுவதோ உங்கள் பலவீனத்தை காட்டாது. சூப்பர் பாயிண்ட். மாறாக நீங்கள் உங்கள் ஈகோவை தாண்டி முன்னேறத் தயாராக இருக்கிறீர்கள் என்பதே அது காட்டுகிறது. சில நேரங்களில் நம் மனதின் பேட்டரி டவுன் ஆகிவிடும் என்பது மனித இயல்பு. அது மிகவும் சகஜமான ஒன்றுதான். நாமே ஒரு மூலைக்கு சென்று முக்கிக் கொண்டிருக்காமல் ஒரு நல்ல நண்பரின் வார்த்தைகளை வைத்து நம்மை நாமே ஜம்ப் ஸ்டார்ட் செய்து கொள்வது எவ்வளவு பிராக்டிக்கலான விஷயம். கண்டிப்பா. சரி, நாம் இன்று விவாதித்த இந்த ஆழமான விஷயங்களை சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம். முதலாவதாக, நமது தோல்விகளுக்கும் நம்முடைய நேர விரயங்களுக்கும் புறச்சூழ்நிலைகளையோ சோஷியல் மீடியா அல்கோரிதத்தையோ அல்லது மாயையோ குறை கூறாமல் முழுமையான சுய பொறுப்பேற்பது. ஆமா, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவதாக, நிஜ வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து, குடும்ப பொறுப்புகளிலிருந்து தப்பித்து ஓடாமல் அந்த சவால்களுக்கும் மத்தியிலே மன அமைதியிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவது. மூன்றாவதாக, ஜோ ஹுக்கும் அல்லது நான் ஒரு கருவி என்ற மனநிலையின் மூலம் நமது அகங்கார சுமையையும் முடிவுகள் மீதான பயத்தையும் இறக்கி வைப்பது. ரொம்ப முக்கியமானது. இறுதியாக, அகங்காரத்தை விட்டு அமைதியின் சக்தியை உணர்வது மற்றும் மனதின் பேட்டரி குறையும்போது எந்த ஈகோவும் இன்றி மற்றவர்களின் உதவியை பெற்று மீண்டும் பயணத்தை தொடர்வது. இந்த 4 விஷயங்களும் வெறும் ஆன்மீக குறிப்புகள் அல்ல. ஒரு மனிதன் தனது அன்றாட வாழ்க்கையில் நவீன உலகின் சவால்களை சமாளித்து மன ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான உளவியல் கருவிகள். கண்டிப்பாக. இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். நீங்கள் இதை ஏதோ எங்கேயோ மலை உச்சியில் தியானம் செய்பவர்களுக்கான தத்துவங்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். நீங்கள் தினமும் பயணிக்கும் டிராஃபிக், அலுவலகத்தில் உங்கள் மேலாளர் கொடுக்கும் மன அழுத்தம்,
உங்கள் மொபைல் போனில் இடைவிடாமல் வரும் நோட்டிபிகேஷன்கள், இவற்றை எதிர்கொள்ளவும் கையாளவும் இந்த உரை ஒரு மிகச்சிறந்த மேனுவலாக இருக்கிறது. ஆமாம், இது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு பொறுப்பை கையில் எடுத்து பாருங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மாற்றம் தானாக வரும். இந்த ஆழமான பகுப்பாய்வை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறோம். அது என்ன சிந்தனை? நாம் விவாதித்தபடி வெளியுலக கவனச்சிதறல்கள், கெட்ட சகவாசம், சோஷியல் மீடியா இவையெல்லாம் தான் மாயை என்று நாம் பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். நான் எப்போதுமே சூழ்நிலைகளின் பலிகடா, அதாவது ஒரு விக்டிம், என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது என்று உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் நம்பி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த விக்டிம் மைண்ட் செட், அந்த ஆழமான தவறான நம்பிக்கைதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மாயையோ. வாவ், இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். மற்றவற்றை குறை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த மனநிலைதான் எந்த எக்ஸ்ரேயிலும் பிடிபடாத உண்மையான நோய். இன்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதின் பேட்டரி இப்போது எப்படி இருக்கிறது? அதற்கு ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் தேவையா? உங்கள் ஈகோயை விட்டுவிட்டு அந்த உதவியை கேட்க தயாராக இருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறோம்.